எபிரேயர் 11 1-3 வரை சத்தமா வாசிக்கணும். நல்ல என்ன சத்தமா வாசிக்கணுமா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. கவனிங்க, இவர் நான் உயிரோடு எழுப்புறேன் சொன்ன போது யாருக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, உறுதி இல்லை. ஏன்னா அவங்க பார்க்கறத சொல்றாங்க. பார்த்தது என்ன? செத்துட்டான், அடக்கம் பண்ணிட்டாங்க, 4 நாள் ஆயிடுச்சு. ஆரம்பிக்கும் போது சொல்றாரு விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின். அவர் நம்புறாரே, டாக்டர் நம்பலனாலும், பெத்த தாய் நம்பலனாலும், கட்டின மனைவி நம்பலனாலும் அவர் நம்புறாரே. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். அடுத்தது, அவன் இப்போ வெளியே வர்றதை நீங்க பார்க்க முடியல. காணப்படாதவைகளின் நிச்சயம் அவன் வெளியே வருவான். நீங்க பார்க்குற மாதிரி வருவான், நீங்க உயர்ற மாதிரி ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அடுத்தது, அதனாலே முன்னோர்கள்னா யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களெல்லாம் பார்த்தீங்களன்னா இல்லையா, அதனால முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இப்படிதான் இருந்தாங்க. அதனால அவங்கள பார்க்கும்போது அவங்க ஒரு சாட்சி, அவங்க ஒரு காட்சி பொருள். ஆபிரகாம் எப்படி செய்மானானான்? விசுவாசத்தினாலே. அவங்க பையன் ஈசாக்கு பஞ்சத்தில் விதை விதைத்து அவன் எப்படி பெரிய ஆள் ஆகிறான்? அவங்க பையன் யாக்கோபு இப்படியாய் சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அடுத்தது, விசுவாசத்தினாலே. கவனிங்க, எதனால இது உண்டாயின்னு இருக்குது? விசுவாசத்தினால். நான் சொல்றேன், இங்க நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. ஆனா தேவனுடைய வார்த்தையின் மேல உங்களுக்கு என்ன வேணும்? இது இருந்தா போதும், உங்களை உருவாக்கிடலாம், உங்களை பெரிய ஆளா கொண்டு வந்துடலாம். அதனாலதான் இதை கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அது வாசிமா. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே. போதும். தேவன் பாருங்க, இவ்வளவு பெரிய உலகத்தை வடிவமைச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம போயிட்டு இருக்குங்க இல்லையா? அப்போ அவர் உலகத்தை அவர் வடிவமைச்சிட்டாரு. உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு நல்ல வீடு வேணும், அந்த வீட்டுக்குள்ள நல்ல மனைவி, தேவையான எல்லா வசதி வேணும், பிள்ளைங்களுக்கு தேவையானது வேண்டும், பொருளாதாரம் வேணும், நல்ல ஒரு வேலை வேணும், பிஸ்னஸ் வேணும். அப்ப இதெல்லாம் எப்படி உண்டாக்குறது அப்படின்றத தான் குறித்து சொல்றாரு. அவர் உண்டாக்க கூடுமானால் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நீயும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றதான் அவருடைய நோக்கங்கள், திட்டங்கள். அவரே